ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக சில அப்டேட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா டிசிஎம் அப்டேட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி அப்டேட்டு, அதுக்கப்புறம் சிலபஸ். ஸோ இந்த 3 பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் அப்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஜியோவே பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜியோ படி என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29 வந்து ஆன்லைன் போர்ட்டலில் வந்து நமக்கு வந்து டிசிஎம் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எனேபிள் ஆகிருக்கணும். ஸோ அது இன்ன வரையும் எனேபிள் ஆகலை. ஸோ நம்ம சைட்லேருந்தே நம்ம ரொம்ப டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம், எனேபிள் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசிஎம் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நாங்களே வந்து 2-3 நம்பருக்கு கால் பண்ணி கேட்டோம். ஸோ அவங்க வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எப்போ ஓப்பன் ஆக போதோ, இல்லை வந்து 1 or 2 days, இல்லை வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுமோ அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்களே அப்டேட் சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபீஸ் எதுவுமே கட்ட தேவையில்ல. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் போய் உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் போய் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் ரிலேட்டடான அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி அப்டேட் வந்து எப்போ வரும், இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரோடைய எதிர்பார்ப்பாகவும் இதுதான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி தான் வரப்போகுது. ஸோ இந்த எஸ்ஆர்பியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 1 or 2 months டெஃபினட்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு படிக்க ஆரம்பிங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இமீடியட்டாகவே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிசிசிபி அமைச்சிருவாங்க, சிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவு சீக்கிரம் படிங்க. இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபிக்கு உங்களுக்கு யாருக்காவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ் கட்டாயம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் என்னன்றதை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாடம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 பாடங்கள் இருக்குது. ஸோ இது வந்து என்னதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான சிலபஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், எம்ஐஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிகே தமிழ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு சூப்பர் செட்டான ஒரு டாப்பிக்கு. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா சப் டாபிக்ஸ் ஒன்றா இருக்கும். கூட்டுறவு மேலாண்மைனா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கீழே வந்து பிங் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே சப் டாபிக். ஸோ இந்த எல்லா சப் டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க மறக்காமல் நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்ஜெக்ட் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல். இது வந்து அது கீழே இருக்கிற ஒரு சப் டாப்பிக்கு. ஸோ இந்தமாரி வந்துட்டு 6 சப்ஜெக்ட்டுமே வந்து சப் டாபிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஸோ முடிஞ்சளவு நாங்கள் சொல்லிக்க விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து எஸ்ஆர்பி சிசிபிலாம் வந்துட்டு தனியாக ஓடிட்டுருக்குது, டிஎன்பிசிக்கு உள்ளே போகாமல். ஸோ வந்து நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் இயர் வந்து இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சளவு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அதிகமாக எஃபர்ட் போட்டு இந்த டைமே படித்து நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவில் வேலை வாங்கிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.